ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஎல்பி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஏஎல்பி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஏஎல்பிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளானும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க, இப்பதான் ஏஎல்பி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ், வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இப்ப ஏஎல்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 10th முடிச்சிட்டு நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க, சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங், ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்க எழுதலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப டிப்ளமோல என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஓகேவா? சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங்லயும் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஏஎல்பிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதாவது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, 0.3 வந்து நெகட்டிவ் மார்க். ஓகே, இந்த எக்ஸாம் முடிஞ்சதும் இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிபிடி 1க்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப இந்த சிபிடி 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல உங்களுக்கு 20 கொஸ்டின் தான் கேட்பாங்க, 20 மார்க். ரீசனிங்ல 25 கொஸ்டின், 25 மார்க். சயின்ஸ்ல 20 கொஸ்டின், 20 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின், 10 மார்க். டோட்டலா 75 கொஸ்டின், 75 மார்க். 60 நிமிஷம் தான் டெஸ்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த மேக்ஸ்ல 20 கொஸ்டின் இருக்கா, இந்த 20 கொஸ்டின் எந்தெந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கேட்பாங்கன்னா, இதுதான் மேக்ஸோட சிலபஸ். நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். இதுதான் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கான சிலபஸ். இந்த சிலபஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா சஃபிசியன்சி, conclusion and decision making, similarity and difference, analytical reasoning, classification, direction, statement and argument, statement and assumption. இது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸ். இந்த ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ரீசனிங் வந்து 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிடலாம், நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா. அப்ப இதுல வந்து ஒரு 45 மார்க் எடுத்துடலாம். அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th லெவல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து தான் உங்களுக்கு சயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் தானே கேட்கறாங்க. ஓகே, 10 கொஸ்டின் தான். இந்த 10க்குமே பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகே, கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸா ரயில்வேல கேட்ட ஹிஸ்டரி கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின், ஜியோகிராபி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நீங்க ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஓகே, கரண்ட் அஃபேர் வந்து 10 மார்க். ஓகே, டோட்டலா 75 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த 3 செக்ஷன் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், இதை நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இதுலயே உங்களுக்கு எத்தனை மார்க் வந்துரும்னா 65 மார்க் வந்துரும். கரண்ட் அஃபேர் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு 10 மார்க் வந்துரும். ஓகேவா? சோ 75 மார்க்குக்கு தான் சிபிடி 1. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கிளியர் பண்ணிடலாம். ஸ்மார்ட்டா படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ரீசனிங் வந்து இருக்கிறதுலே ஈஸியான செக்ஷன். ஓகே, ரீசனிங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. யாரா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரீசனிங் வந்து 30 நாள்ல முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்தா நீங்க வந்து படிக்கணும். சிபிஎஸ்இ லெவலுக்கு கொஞ்சம் இன்டெப்தா படிச்சீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிச்சீங்கன்னா இந்த 10 மார்க்குமே நீங்க என்ன பண்ணிரலாம், ஸ்கோர் பண்ணிரலாம். ஓகே, இதுதான் ஏஎல்பியோட சிபிடி 1 கிளியர் பண்றதுக்கான ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் தான். இப்ப இருக்க கொஸ்டின்ல எல்லாம் ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர், ரொம்ப பழைய ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாம் கேட்கறது கிடையாது. நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சீங்கனாலே ஜெனரல் அவேர்னஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இது எல்லாமே. இப்போ சிபிடி 1 முடிஞ்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 2 வந்து நடக்கும். இதுக்கு சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிபிடி 1க்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் தான் என்ன பண்ண முடியும், சிபிடி 2 வந்து எழுத முடியும். ஓகேவா? சோ இதுதான் சிபிடி 2க்கான சிலபஸ். இதுலயும் மேத்ஸ், ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல இருக்கும். ஓகேவா? பார்ட் பின்னு இன்னொன்னு இருக்கும். அந்த பார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் வச்சு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி ஓகே உங்க டிபார்ட்மெண்டல் பேப்பர் வந்து இருக்கும். அது வந்து எதுல இருக்கும்னா பார்ட் பில வந்து இருக்கும். ஓகே, சோ இப்போ பார்ட் ஏல வந்து நீங்க நாம சிபிடி 1க்கு என்ன படிச்சோமோ அதே சிலபஸ் தான். இதுல பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சிபிடி 1ல உள்ளது. ஓகே, சோ அந்த இன்ஜினியரிங் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட் இது ஓரியன்டா இருக்கும். ஓகேவா? சோ மத்தபடி எல்லாமே நான் டெக்னிக்கலோட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இதுல இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சிபிடி 1க்கு பார்த்தா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? சிபிடி 1க்கு படிக்கிற அதே மேக்ஸ் தான். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிபிடி 1க்கு படிக்கிற அதே ரீசனிங் தான். அனாலஜி, ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப், அதாவது பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன், டெசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஓகேவா? பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சயின்ஸும் வரும், இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸும் வரும். ப்ரொஜெக்ஷன்ஸ், வியூஸ், டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லைன்ஸ், ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸ், சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட் அண்ட் டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கு நம்ம சயின்ஸ்ல படிச்சதுதான். பேசிக் எலக்ட்ரிசிட்டி, லிவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸ், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், என்வரன்மெண்ட் எஜுகேஷன், ஐடி லிட்ரஸி. இது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து வரக்கூடியது. நீங்க சிபிடி 1 படிக்கும் போதே இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு நீங்க கொஞ்சம் மட்டும் படிச்சா போதும். எது மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் பிளஸ் அது கூட உங்க ட்ரேட் ரிலேட்டட் பார்ட் பில வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், சிபிடி 2 வந்து என்ன பண்ணிரலாம், கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி பேட் வந்து இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஐ ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா A1 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். நீங்க ஏஎல்பி படிக்க போறீங்க அப்படின்னா ஐ செக்அப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதாவது மெடிக்கல் ஓவரால் ஐ மட்டும் இல்ல, மெடிக்கலே ஏஎல்பிக்கு வந்து ஸ்ட்ரிக்டா நடக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஏஎல்பி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. A1 ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டு அடுத்து ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், நான் பிகினரா இருக்கேன், எனக்கு என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, புக்ஸுமே இல்ல, இந்த சிலபஸ் எல்லாமே நான் கவர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஏஎல்பிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இந்த பேட்ச் இன்னையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏஎல்பியோட செலெக்ஷன் பேட்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா டே 1ல மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டே 2ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங்ல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 3ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிகர் கம்ப்ளீஷன் வந்து ரீசனிங்ல படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 4ல மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், இது வந்து மேக்ஸ்லயும் கேட்பாங்க இல்ல ரீசனிங்லயும் கேட்பாங்க. நம்பர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ் வந்து காமன் தான், மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுலயுமே வரக்கூடியதுதான். அடுத்து எம்பெடட் ஃபிகர், சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ்ல ஒர்க் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும்.
டே 5ல சயின்ஸ்ல பவர் டாபிக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரீசனிங்ல சிலாஜிசம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டே 6ல பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல சிலாஜிசம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல வந்து மாஸ் டாபிக் வந்து நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிருப்போம். ஏஎல்பிக்கு லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்போம் நம்ம ஆப்ல. அந்த லைவ் கிளாஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கும். நீங்க அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பேசிக் எல்லாம் தெரியும். மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்குலாம் பேசிக் தெரியும் அப்படின்னா, நீங்க அந்த 100 வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே உங்களால 75க்கு ஒரு 65க்கு மேலேயே என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதுல ஏஎல்பில கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதனால டெய்லி என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லைவ் கிளாஸோட இது பாத்தீங்கன்னா லென்த் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் போயிருக்கும். அந்த லைவ் கிளாஸையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ப்ரீவியஸா உள்ள எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அங்க கூடிய ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டே 1ல இருந்து 6 வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் சாட்டர்டே, ஓகே, சோ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 18/5/2026 எஸ்டர்டே மண்டேல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? சோ கம்மிங் சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். சாட்டர்டே சண்டேல வந்து நீங்க படிச்சது எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன், மிரர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், நம்பர் சீரிஸ், எம்பெடட் ஃபிகர், இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். ஒரு 35 மார்க்ல இருந்து 40 மார்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். அப்ப நீங்க சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து சண்டே வந்து செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்படியே கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்ல நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏஎல்பி எக்ஸாமுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க ரெடி ஆகிடலாம். இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இப்பதான் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆகும். ஓகே, சோ மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் கிட்டே ஆகும். ஏன்னா ஏற்கனவே வந்த நோட்டிபிகேஷனுக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் வைக்கல, அடுத்தடுத்து அதெல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு உங்களுக்கு தாராளமா ஒரு 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க, இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிருக்கீங்க, இல்ல எலக்ட்ரானிக்ஸ்ல முடிச்சிருக்கீங்க, இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க டிப்ளமோ வந்து இப்பதான் முடிச்சிருக்கீங்க, நான் சொன்னேன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சோ நீங்களும் அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் 0 லெவல்ல இருக்கேன், நீங்க சொன்ன சிலபஸ் எதுவுமே நான் வந்து எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, என் கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்திருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்டும் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம். இந்த மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒவ்வொரு பிடிஎஃபா வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் வைஸா கொடுத்துருப்போம், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஏஎல்பி. கரெக்டா பிளான் பண்ணீங்க அப்படின்னா சிபிடி 1 கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. சிபிடி 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஏல வரக்கூடிய எல்லாமே நம்ம சிலபஸ்ல வந்து கவர் பண்ணிடுவோம். பார்ட் பி மட்டும் நீங்க தனியா படிக்கணும். ஓகே, உங்க ட்ரேட் ரிலேட்டட் வந்து நீங்க தனியா படிக்கணும். சிபிடி 2ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். பார்ட் பில பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேட பொறுத்து நீங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னு எந்த இதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரேட பொறுத்து சிலபஸ் வந்து மாறும். பார்ட் பில பாத்தீங்கன்னா 75 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இந்த 100 மார்க்ல வந்து உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அப்போ நம்ம பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி 1 ஃபுல்லாவே சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்ட் ஏ ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும், கம்ப்ளீட் ஆகிரும். இந்த ட்ரேடு மட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறுறதுனால இந்த ட்ரேடு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா கவர் ஆகாது. ஓகே, சோ இந்த 75 மார்க் மட்டும் நீங்க தனியா படிக்கிற மாதிரி இருக்கும். மத்த எல்லாமே நம்ம பேட்ச்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ நான் இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரும், அவங்க அதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சிலபஸ் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளால சிபிடி 1, சிபிடி 2 இருக்கு, சிபேட் இருக்கு, இதெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சு 4 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் வரப்போகுது. அப்ப இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ணிடலாம், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் காமா ரிலாக்ஸா உட்காந்தே படிச்சிடலாம். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து படிக்கும் போதுதான் ஒரு பேர்டன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேவா? எந்த எக்ஸாம்னாலும் சரி, பிகினரா இருக்கீங்கன்னா குறைஞ்சது 4ல இருந்து 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த 4ல இருந்து 6 மாசம் உட்காந்து கரெக்டான வேல அந்த சிலபஸ முடிக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கொடுத்திருக்காங்கங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏஎல்பி பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம நியூ பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு தனித்தனி வீக்லி பிளான், தனித்தனி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஏஎல்பிக்கு மட்டும் இருக்காது. அடுத்து வரக்கூடிய என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டியா இருக்கட்டும், ரயில்வேயோட எல்லா எக்ஸாமும் இதுல வந்து கவர் ஆகும். ஓகே. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகே. சோ நீங்க 1,999 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். அதே 2,499 பே பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 இயருக்கான வேலிடிட்டி வந்து டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்க எந்த வேலிடிட்டிலனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டீம் வந்து ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆனதும் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன். டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் முடிங்க. சிலபஸ் முடிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.